மத்தியான வேளையில் உலகம் இருண்டது. வரலாற்றில் எங்கும் கண்டிராத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தேறிய சில மணித்துளிகள். வேதத்திற்கு வெளியே சில கிரேக்க வானசாஸ்திர அறிஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் கூட வியப்போடு பதிவு செய்து வைத்திருக்கின்ற ஒரு தனித்த சம்பவம் இது. பாவ இருள் போக்க பரிசுத்த ரத்தம் சிந்தி தேவ திருக்குமாரன் சிலுவையில் தொங்கும் கோர காட்சியை காணக்கூடாத கதிரவன் தன் கண்களையும் மறைத்துக் கொண்ட இந்த பகல் வேளை 3 வார்த்தைகளையும் பிறர்க்காய் பேசி முழு உலகத்தின் பாவங்களும் தன் மீது சுமத்தப்படும் இந்த முக்கியமான வேளை வந்தபோது தனித்து விடப்பட்டவராய் தவித்து தொங்குகின்ற நம் அருள்நாதர் இயேசுவின் சிலுவை காட்சியை ஒரு நிமிடம் நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். நம் சிந்தைகளை ஜெபத்தோடு சிலுவைக்கு நேராய் ஒருமுகப்படுத்துவோம். தேவாலயத்தில் 2ஆய் கிழிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம். உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர் தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், படியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சி கண்டு, கல்வாரி காட்சி கண்டு, உருகாதோ நெஞ்சம். நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் வந்து நடமாட செய்ததாலே, உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம். உலக இரட்சகரே, உருக்குலைந்து நீர் தொங்கும் சிலுவை அண்டை வந்து உருகி நிற்கின்றோம். உயிர் தரும் வார்த்தைகளையே, ஜீவனுள்ள வார்த்தைகளையே உன் வாழ்நாளெல்லாம் பேசினீர். ஜீவனை விடும் இந்த வேளையில் நீர் பேசும் வார்த்தைகளில் எவ்வளவாய் ஜீவன் இருக்கும். உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். அடிமை மறைத்து ஆவியானவர் பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 4வது வார்த்தை, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மை காட் why have you forsaken me? இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த வார்த்தையின் சில தனிச்சிறப்புகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முதலாவதாக, சிலுவையில் ஆண்டவராக இயேசு உள்ளத்தின் உணர்வுகளை உள்ளபடியே வெளிக்கொணர்வதற்கு தாய்மொழியை விட ஒரு சிறந்த மொழி இருக்க முடியாது. ஒரு ஆபத்து வரும்பொழுது
அல்லது ஒரு காயம் பட்டு விட்டால் நம் உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துவதற்கு நாம் தாய்மொழியிலே கதறுவோம். ஆகவே சிலுவையிலே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வேதனையின் பரிமாணத்தை உள்ளபடியே உலகுக்கு காட்டும் ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவின் நிலைப்பாட்டில் நின்று பேசப்பட்ட ஒரு வார்த்தை இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை குறித்து வேதத்தின் பல இடங்களில் அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலுமே பிதாவோடு இணைந்து செயல்படுகிறவராய், பிதாவின் உறவில் நின்று செயல்படுகிறவராய் ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். இப்போது இந்த சிலுவையின் பாடுகள் தொடங்கிய பின்பு கூட முந்தின நாள் இரவு கெத்செமனே பூங்காவிலே வியாகுலத்தோடு ஜெபித்து தன் வேதனையை பிதாவோடு பகிர்ந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படவது என்று பிதாவோடு தன்னுடைய வேதனையை பகிர்ந்து பிதாவின் உறவிலே தன்னை உறுதிப்படுத்திக் கொண்ட தேவகுமாரன் சிலுவை பாடுகளை கடந்து சிலுவையிலே அறையப்பட்ட பின்பும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பிதாவோடு பரிந்து பேசுகிறவராய் அதே உறவின் நிலைப்பாட்டில் நின்று பேசிய ஆண்டவர் சிலுவையிலே தன்னை நோக்கி வேண்டிக் கொண்ட கள்வனோடும், இன்று நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று பரதீசின் அதிபதியாய் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வாழுகிற ராஜாதி ராஜாவாய் தன் கர்த்தத்துவத்தை காண்பித்த ஆண்டவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பிதாவே என்பதை விடுத்து தேவனே என்று அழைத்து கதரும் போது இந்த உறவின் உறுதிப்பாட்டை குறித்து அல்லது இந்த உறவின் தன்மையை குறித்து நம் உள்ளங்களில் ஒரு கேள்விக்குறி எழத்தான் செய்கிறது. ஏன் ஆண்டவர் தேவனே என்று சொல்ல வேண்டும் என்று? சீர்திருத்த செம்மல் மார்ட்டின் லூதர் சாஸ்திரியார் தன்னுடைய புத்தகத்திலே இந்த காரியத்தை குறித்து இப்படி சொல்கிறார். God forsaking God, how can we understand that? இந்த காரியத்தை புரிந்து கொள்வது என்பது சற்று சிரமமானது என்று அவர் மேற்கோள் காட்டுகிறார். இந்த வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக முதலாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் மூன்றல்ல ஒன்றாய் செயல்படுகின்ற நம் திரித்துவ தெய்வனின் தெய்வத்துவத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனுமாய் இருந்தது, வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டபடி வார்த்தையாய் இருந்த ஆண்டவர் மாம்சமாய் கிறிஸ்து இயேசுவாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த உறவின் தன்மையை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆகவே மத்தேயு 27:45 சொல்லப்பட்டபடி 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் என்று இந்த இருள் சூழ்ந்த 3 மணி நேரத்தில் நம் இறைவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் இந்த கதறுதலின் கருப்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மட்டுமல்ல, தேவனோடு எப்போதும் ஐக்கியமாயிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனால் கைவிடப்பட்ட நிலைமையை புரிந்து கொள்ளாத வரையில் இறைவனுடைய சிலுவை பாடுகளின் முழு அர்த்தத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே இந்த 3 மணி நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய 3 நிகழ்வுகளை வேதத்தின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ளலாம். முதலாவதாக, முழு உலகத்தின் பாவங்களும் பரிசுத்தர் மீது சுமத்தப்பட்டது. முழு உலகத்தின் பாவங்களும் பரிசுத்தர் மீது சுமத்தப்பட்டது. ஏசாயா 53:4 சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று. 1 பேதுரு 2:24 பார்க்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். யோர்தான் நதிக்கரையிலே இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் சுட்டிக்காட்டினார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, பாவம் அறியாத அந்த பரிசுத்தர் மீது முழு உலகத்தின் பாவமும் சுமத்தப்படும் ஒரு வேளையாக இந்த வேளை காணப்பட்டது. இரண்டாவதாக, கடவுளுடைய முகம் மறைக்கப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய முகம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்டது. ஏசாயா 59:2 சொல்கிறது, நம் அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டாக்கி
நம் பாவங்களே அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. நம் பாவங்களே அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. ஆபத்து 1:13 சொல்கிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் நம் ஆண்டவர் என்று. பரிசுத்தமான தேவன் பாவத்தை விரும்பாதவராகவும் அதை வெறுக்கிறவராகவும் இருக்கிறார். பாவம் தேவனை மனிதனிடமிருந்து பிரித்து விடுகிறது. பரிசுத்தமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த பாவத்தின் காரணமாக தன் மீது பாவத்தை சுமந்தவராய், பரிசுத்தமான நிலைமையை இழந்தவராய், எப்போதும் தன்னோடு இருந்த பிதாவின் தரிசனத்தை விட்டு தன் வாழ்வில் முதல் முறையாக ஒரு கணம் அந்த முகம் அவருக்கு மறைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், this is the darkest moment of the darkest hour. darkest moment of the darkest hour என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியத்தை குறித்து வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். அவனமாக பிதாவின் தரிசனம், பிதாவின் பிரசன்னம் இழந்தவராக ஒரு சிறிய கணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே காணப்படுகிறார். மூன்றாவதாக அந்தகாரத்தின் ஆவிகளோடு உள்ள போராட்டம், அந்தகாரத்தின் சேனைகளோடு உள்ள போராட்டம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அடிகளார் இப்படி எழுதுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாவத்தை எதிர்த்து நிற்க மனிதர்களாகிய நமக்கு இவனமாய் போராட்டம் இருக்குமே, ஆனால் முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து முழு மனக்குலத்தையுமே பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிற அந்த தருணம் என்பது நம் இறைவனாகிய இயேசுவுக்கு எவ்வளவு போராட்டம் நிறைந்ததாக இருந்திருக்க முடியும். அந்த போராட்டத்தின் வேளைதான் இந்த வேளை. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் தரிசனம் இழந்தவராய் மட்டுமல்ல, சத்துருவோடு போராடுகிறவராய் இந்த வேளையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ஏசாயா 54:7 சொல்லப்பட்டபடி, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையின்படி பிதாவாகிய தேவன் ஒரு கண நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு நிற்கின்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. God turned against his son so that he would not turn against us. நாம் நியாயத்திற்கு ஒப்புப்படப்படாமல் இருப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் குமாரனை நியாயத்தீர்க்கப்பட ஒப்புக் கொடுத்தார். இறைவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படாமல் இருப்பதற்காக இறைவன் இயேசுவுக்கு தன் முகத்தை மறைத்தார். ஆண்டவருடைய பிசிக்கல் சஃபரிங்கை விட அவருடைய ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் அண்ட் ஆகனி ஆஃப் ஜீசஸ், அது இந்த வேளையிலே ஆண்டவருக்கு ஒரு கலக்கத்தை தந்தது. ஆத்துமாவிலே கலங்கி தவித்தவராயிருக்கிறார். தன் ஊழியத்தின் நாட்களெல்லாம் உடனிருந்து ஒரே காலத்தில் கையிட்டு உண்ணும் உறவு கொண்டிருந்த நண்பன் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக முத்தமிட்டு காட்டிக் கொடுத்த போது கலங்காத தேவன், உம்மோடே மறைக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று இயேசுவோடு பந்தியில் அமர்ந்து வாக்கு சொன்ன சீமோன் பேதுரு, அந்த இரவு வெளுக்கு முன்னே இவரை அறியேன் என்று 3 முறை மறுதலித்த போதும் கலங்கி போகாத தேவன், திரள் கூட்டமாய் பின்னே சென்று அருளையும் அற்புதத்தையும் பெற்று அனுபவித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று உரக்க கத்திய அதே நாவுகள் கொண்டு இவனை சிலுவையில் அறையும் என்று இரக்கமற்ற அரக்கர்களாய் பூமி விழித்து ஆண்டவரை சிலுவையில் ஒப்புக்கொடுத்த போதும் கருணையோடு நோக்கி நின்றதே அல்லாமல் கலங்கி போகாத தேவன், பாவிகளை ரட்சிக்கவே உலகத்தில் வந்தேன் என்று நன்மை செய்யவே நாளெல்லாம் சுற்றி அலைந்த பாதங்களும், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே வாருங்கள் என்னிடம் என்று வருந்தி அழைத்து வாரி அணைத்து மகிழ்ந்த கரங்களும், வஞ்சகர்களின் ஆணியால் துளைக்கப்பட்டு குருதி சிந்தி தொங்கும் போதும் கொஞ்சமும் கலங்காத தேவன், பாவம் என்னும் பாரம் அழுத்திய போது பாசம் தந்து எப்போதும் தன்னிடம் இருந்த பரிசுத்தராம் தந்தையின் பிரசன்னம் மறைக்கப்பட்ட போது கலங்கி தவித்து நிற்கிறார். பாவம் என்னும் பாரம் அழுத்திய போது பரிசுத்தராம் தந்தையின் பிரசன்னம் மறைக்கப்பட்ட போது கலங்கி தவித்தவராய் கதறி நிற்கிறார். தமிழ் வேதாகமத்திலே மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று எழுதியிருந்தாலும் ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது, Jesus cried out with a loud shout. Jesus cried out, கதறி அழுதார், கதறி சத்தமிட்டார் என்று சொல்கிறது. This verse not only shows the depth of evil but also the depth of God's mercy
and love towards humanity. ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் மனிதன் மீது கொண்ட இரக்கத்தையும் அன்பின் ஆழத்தையும் தெரியப்படுத்துவதாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. தேவனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த மாந்தராகிய நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக அவர்கள் இருந்த நிலைமைக்கு, அதாவது பிதாவினால் கைவிடப்பட்ட நிலைமைக்கே சென்று அவர்களை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்து இறைவன்